திருச்சி டு பெங்களூர் டே 3. நீங்கள் பெங்களூரில் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல் பிஜி பக்கத்தில் இருக்கிற லேக்குக்கு இன்றைக்கும் வந்தாச்சு. இன்றைக்கும் வந்து வாக்கிங் ஜாக்கிங் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பிஜிக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே கிளைண்ட்டு கால் பண்ணி 2 மணி 3 மணி போல் தம்பி வாப்பா நம்ம வந்து டெய்லிங் வந்து பேசி இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு சொன்னார். ஓகே சார், ஒரு 3 மணி போல் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இந்த உடுப்பி ஹோட்டலில் சவுத் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு எல்லா டீலிங்கும் கிளைண்ட்டை பேசி இன்றைக்கி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. பீச்சுக்கு வர வழியில் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து பைக்கில் துணிச்சிட்டு பீச்சுக்கு திரும்ப வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு ரீல்ஸ் தள்ளிட்டு இருந்தால் அப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு. அப்புறம் உடனே நைட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே வந்து நம்ம மதுரைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. மதுரைக்காரர் தான் அவர் வச்சுருக்காரு. அங்கே போய்ட்டு வேணுங்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போய்ட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் கருப்பாக இருந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு டே 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. டே 4 தான் முக்கியமான விஷயமே காத்துருக்குது. என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.